கேப்டன் பிரபாகரன் வந்து ரிலீஸ் ஆன பிறகு கூலி ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பு கேப்டன் பிரபாகர் இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இனிமேல் அது மாதிரி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது இன்னொரு விஜயகாந்த் வந்தால் தான் அது பண்ண முடியும். கேப்டன் பிரபாகரன் வந்து ரிலீஸ் ஆன பிறகு ஏறக்குறைய 10,000 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னோட லைஃப்பில் கேப்டன் பிரபாகரன் ஒரு பெரிய மைல்கல். ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்ததுன்னா ஆல் ஓவர் இந்தியா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது இந்த படம் தான். அவங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் போது நானும் என் குடும்பத்தாரோ படம் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. அந்த அன்பும் நம்பிக்கையும் இல்லைன்னா கேப்டன் பிரபாகரன் யாரும் பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டம். இந்த சினிமா வந்து நீ லவ் பண்ணலைன்னா இந்த சினிமாவை நீ எடுக்க முடியாது. நான் மட்டும் இல்லை, எல்லாமே இன்டர்நேஷ்னல் சினிமா எடுக்கலாம். ஒன்லி நமக்கு தேவை கண்டென்ட்டு, டெக்னிக்கல் நாலேஜு, நமக்கு ஒரு யூனிட், நல்ல ப்ரொடியூசர். கேப்டன் சார் வந்து என்ன சொன்னார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்? புலன் விசாரணைக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனவேற்றுமை இருந்தது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் கிட்டத்தட்ட ஒரு டிகேட்ஸ் தாண்டி இப்போ கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அவ்வளோ ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கான ஃபீல் இங்கே எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அது எப்படி பாசிபிள் ஆச்சு சார்? நான் எவ்வளோ ஹாப்பி. நீங்கள் உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு சகாப்தம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 3 டெக்கேட் கழிச்சு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் ஒரு கணக்கு எடுத்தோம். கேப்டன் பிரபாகரன் வந்து ரிலீஸ் ஆன பிறகு ஏறக்குறைய 10,000 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 7,000 தமிழ் திரைப்படங்களும் 3,000 வந்து வேற்றுமொழி படங்களும் 10,000 திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பார்த்தவங்க கூட இப்போ நாங்கள் ரிலீஸ்க்காக அது வந்து எல்லாமே வந்து சவுண்டை வந்து சவுண்டில் பண்ணியிருக்கோம். மறுபடியும் வந்து 4Kல டிஜிட்டல் பண்ணியிருக்கோம். அப்போ புதுசாக படம் பார்க்குறாங்களே, இப்போ வந்து 2K கிட்ஸ் இல்லையா, அவங்களாம் படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களாம் இப்போ வந்து படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதான் சொல்கிறது, அது மெஸ்மரைஸ் ஆகி படம் அவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க, இப்போ வரும் கூத்தும் பாட்டமாக இருக்குது, காமெடி இது மாதிரி வேறு ஜெனரல் இருக்குது, இந்த படம் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் நான் வந்து எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து ஒரு எல்லாருமே இப்போ இருக்கிற குழந்தைங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்தவங்க, பழைய ஆளுங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, கிரிட்டிக்ஸு எல்லாருமா சேர்ந்து அந்த படத்தை பார்த்தோம். எனக்கே வந்து நாம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணோமாங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஆச்சு. நான் ஏன்னா ரொம்ப கேப் அப்புறம் பார்க்குறேன். நான் வந்து நடுவில் ஒரு 10 வருஷம் அந்த படம் பார்க்கல. அப்போது பார்க்கும்போது உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருந்தது. நிச்சயமாக அது இனிமேல் அது மாதிரி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது இன்னொரு விஜயகாந்த் வந்தால் தான் அது பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவரோட உழைப்பு அதில் வந்து ரொம்ப அதிகம். சாதாரணமாக இல்லை, ரொம்ப மிக உயிரை கொடுத்து படம் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு 2-3 தடவை வந்து மரணத்துக்கு கிட்ட போயிருக்கார். ஒரு தடவை வந்து நீங்கள் பார்த்து தெரியும், அந்த ட்ரெய்லர் வரும்போது ஒரு ஷார்ட்டில் ஒரு கையில் வந்து கன்று பிடிச்சிட்டு அவர் வருவார் மாதிரி இருக்கும், அப்படியே ட்ராவல் ஆவார். அது என்னென்னா ஒரு 20-25 ஃபீட் ஹைட்டில் வந்து மேலே ஒரு ரோப் பண்ணி அதில் வந்து வரா மாதிரி தான் நாங்கள் எடுத்துருந்தோம். அது வரும்போது என்னாச்சு, அந்த ரோப் பறந்து கீழே விழுந்துட்டார். விழும்போது அது வந்து அதிரப்படி ஃபால்ஸ் மேலே ஃபுல்லாக ராக்கி ஏரியா பக்கத்தில் இது மாதிரி வந்து ஒரு ராக் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 6 இன்ச்சஸ் தள்ளி இப்படி விழுந்தார். அது ஒரு புஷ் மேலே, முள் புதர் மேலே விழுந்தார். கொஞ்சம் அடியெலாம் பட்டுடுச்சு. அப்படி அந்த 6 இன்ச்சு முன்னாடி தள்ளி விழுந்துருந்தார்னா அன்றைக்கே வந்து அவர் மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிருப்பார். அதுபோல் வந்து ஒரு பெரிய நீரோடை வந்து காட்டாறு, அதில் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி, பிரிட்ஜ் இல்லாமல் கிராஸ் பண்ணுற மாதிரி, அப்போ வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி அந்த கயிறு மேலே போகிற மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். நான் அப்போ ஸ்டன் மாஸ்டர் இல்லாமல் பெரும்பாலும், ஏன்னா அது ஒரு 100 நாள் ஃபுல்லாக ஆக்ஷன் படம். அந்த கயிறு கட்டி மேலே ஒரு கயிறு கட்டிட்டோம், அது பிடிச்சிட்டே போகலாம் சேஃப்டிக்காக அப்படின்னு பண்ணியாச்சு. எல்லாம் செக் பண்ணோம். ஃபைட்டர்ஸ் ஏறி இறங்கி, ஃபைட்டர்ஸ் என் கூட எப்பவுமே 2 பேர் இருப்பாங்க, மாஸ்டர் இல்லைன்னா கூட 2 பேர் கண்டினியூஸாக இருப்பாங்க. அப்போ அவங்களாம் ஏரியெல்லாம் பார்த்தாங்க, செக் பண்ணால் கரெக்டாக இருந்தது. இப்போ அவரும் கமாண்டோஸ் வந்து அதில் நடந்து போகிற மாதிரி, அப்போ நடந்து போகிற வரைக்கும் நல்லா இருந்தது. அவங்க சென்ட்ரலில் போனோடனே நாங்கள் வந்து ஒருத்தரை வச்சு அதை செக் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ 6 பேர் போகிறாங்க. அப்போ மோர் தென் வந்து 400-500 கிலோ அந்த கயிறு மேலே நிற்கும்போது கயிறு வந்து வலிமையாக இருக்குது, ஆனால் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அவங்களுக்கும் மேலே இருக்கும் கயிறுக்கும் 6 அடி கேப் இருக்கும்போது ஈஸியாக பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ தொங்கும் போது 10 அடி 12 அடி கீழே போயிடுச்சு கயிறு. அப்போ அந்த கயிறை இழுத்து இவங்க சேஃப்டிக்கு பிடிக்கணும். அந்த கயிறை விட்டால் கீழே விழுந்துருவாங்க. அந்த கயிறு பிடிக்கணும்னு அந்த கயிறு கீழே போயிடுது. இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சோன்னா அது ஒரு அளவுக்கு மேலே பிடிக்க முடியாது இல்லையா, ஏன்னா சென்ட்ரல் போகும்போது தான் அது தொய்ய ஆரம்பிக்குது. இங்கே இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ அவர் சொன்னார், ரிவர்ஸ் வந்தாலும் அவ்வளோ தூரம் நடக்கணும், பரவாயில்லன்ட்டார். அப்படியே முன்னாடி வந்து இறங்கினார் பாருங்க, க்ளவுஸ் போட்டிருக்காரு. இந்த க்ளவுஸ் கிழிஞ்சி உள்ளங்கையிலேருந்து ரத்தம் அப்படியே வழியுது. அந்த ரத்தத்தில் அந்த கயிறு பிடிக்கிறதுங்கிறது வந்து அந்த வழியில்
வலிக்கா கை எடுத்தா கீழே விழ வேண்டியதான். அது எவ்வளோ அடின்னா 150 அடி இது கீழே உண்மையாகவே வந்து ஒரு காட்டார் போயிட்டுருக்கு. அது போல் வந்து சாகசங்களோட தான் அந்த படத்தை நாங்கள் பண்ணோம். வேற ஒரு ஹீரோஸ் பண்ண முடியாது. இப்போ எங்களால் கூட இப்போ அது இது அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை. ஆமாம், அதனால் வந்து எனக்கும் அதை பற்றி பயங்கிறது இல்லை. இப்போ நானே அந்த படத்தை பண்ண முடியுமாங்கிறது வந்து இதுதான். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. இப்போ இருக்கிறா போல் மிகப்பெரிய டெக்னிக்கல் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து உண்மையாக நடத்தி காமிக்கணும். அந்த ஃபால்ஸில் வந்து மேலே ஏறுறதுன்னா உண்மையாகவே ஏறணும், உண்மையாகவே கயிறு கட்டி உண்மையாகவே ஏறணும். சிஜி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சிஜியே இப்போ கிடையாது, சிஜியே கிடையாது, நடத்தி காமிக்கணும். அது இப்போ நான் நினச்சி பார்த்தா கூட அது மாதிரி ஒரு ஷார்ட் இப்போ எடுக்க முடியுமா? கீழே அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அப்போ வந்து இப்போ இருக்கா மாதிரி அப்போ அங்கே ஹோட்டல்லாம் கிடையாது. ஒரே ஒரு டீ கடை இருக்கும், அது வந்து 9 to 6 தான் இருக்கும். 6 o'clock மேலே மூடிடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து க்ரேன் வச்சு ஷூட் பண்ணிருக்கோம். க்ரேனுங்கிறது ஒரு 3-4 டன் இருக்குன்னு வச்சுங்க, வெயிட் இரும்பில் தானே இருக்கும் க்ரேன். அப்போது அப்போலாம் ரொம்ப ரக்கடாக இருக்கும் க்ரேன்ஸ், இப்போ மாதிரி சாஃப்டாக இருக்காது. அந்த ரக்கட் க்ரேன் வச்சு அந்த ஷாட் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ வந்து மேலேருந்து யாரோ கத்துறாங்க என்னன்னு தெரியல எங்களுக்கு. தண்ணி வந்து வெள்ளையாக வந்துட்டு இருந்து இல்லையா, அது கலர் ஆரம்பிக்குது. அப்போ கீழே இருந்து கத்துறாங்க, ஒரு ஓடி வரான், வாங்க வாங்க ஓடுங்க அப்படின்னு. ஏன்னா மேலே இருக்க டேம் திறந்துட்டாங்க. அது எங்களுக்கு நோட்டீஸ் கிடையாது. அது சாமான்லாம் தூக்கிட்டு கடகடன்னு ஓடுறோம். வித்தின் 2 to 5 minutesல அந்த இடமே நிறைஞ்சு போச்சு வித் வாட்டர். கேமரா கழிட்டு வரத்துக்குள்ள வந்து வெளியே வந்துட்டோம். வந்தால் ஒரு 1/2 hourல தண்ணி முடிஞ்சிடுச்சு. இப்போ எங்கள் க்ரேன் இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 டன் வெயிட் இருக்கும். அது 1.5 kilometer தள்ளி இருக்கு அந்த க்ரேன். அது வளைஞ்சிருக்கு, ஏன்னா கல்லுக்கு நடுவில் தானே போகுது. அது பதிரப்பள்ளி பால் பார்த்தீங்கன்னா கல்கள்லாம் இருக்கும். அந்த ராக்கு நடுவில் வந்து அதை உடச்சிட்டு தள்ளிட்டு போகும்போது அந்த க்ரேனே வளைஞ்சிருக்கு. நாங்கள் மாட்டியிருந்தோமா வந்து மொத்த யூனிட்டும் காலியாக இருக்கும். கீழே ஒரு 200 பேர் நாங்கள் இருக்கோம். அந்த 2-5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் வெளியே வரும்போது தண்ணி இல்லை. நாங்கள் முதல் போகும்போது க்ரேன் வைக்கும்போது இறங்கி வரும்போது தண்ணி இவ்வளோ இருக்குது, வெளியே வரும்போது இவ்வளோ வந்துடுச்சு. அது அப்படி போச்சு தண்ணி. ஒரு 1/2 hour வடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரளயம் அங்கே ஏற்பட்டது. அது மாதிரி ஒரு சீனும் நாங்கள் எல்லாருமே, அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஒரு 4-5 தடவை அது மாதிரி சந்திச்சிருக்காரு. யூனிட் வந்து ஒரு 2-3 தடவை நடந்திருக்கோம். நான் ஒரு 100 தடவை சந்திச்சிருப்பேன். நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க, இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த உழைப்பு பார்க்குறப்போ பிரமிப்பா இருக்கு. சத்தியமால் உள்ள வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். அப்போ ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு 4:30 மணிக்கு போகிறோம். போகும்போது அந்த செக்யூரிட்டி அலோவ் பண்ணல. இவங்க கூட வந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ ஒரு 50-100 கொடுத்து திறந்து விட்டாங்க. சரி நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளேன்னா அம்பாசிடர் கார் தான் நாங்கள் போகிறோம். அதனால பாதை இருக்காது, 2 தடை மட்டும், டயர் போய் அந்த 2 தடை மட்டும் இருக்கும். அப்போ அதில் மெதுவாக தான் போகணும். ஏன்னா நடுவில் வந்து கல் வரும். அப்போ கீழே இருக்கிற ஆயில் டேங்க் வந்து அடிபடும். ஃபாஸ்ட்டாக போனால் அது உடஞ்சிரும். அப்போ வந்து அவன் ஒரு 20 kilometer ஸ்பீடில் தான் மெதுவாக போயினே இருக்கான். போயினே இருக்கும்போது ஒன்று பார்த்தா ஒரு மானோட இது இருக்குது, பாடி இருக்குது. ஒன்று என் கூட ஒரு வாட்சர் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கூட. அது பாடி வெயிட் பண்ணுங்கண்ணா. ஒன்று அந்த இது இருக்குன்னா அது அந்த கொம்பு இப்படி நீட்டுன்னு இருக்கு. டிரைவர் வண்டி நிறுத்தினோடனே ஓடி அங்கே பார்த்தேன். நான் டக்குன்னு மானை தூக்கி போட்டு ஏறுங்க உள்ளே ஏறுங்க அப்படின்னா. ஏன்னா அந்த மானோட இதில் வந்து பிளட்டு வந்து வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது ஃப்ரெஷ் பிளட் இருக்கு. அப்போ நம்ம சத்தத்தை பார்த்து புலி ஒதுங்கி இருக்கு, அது இங்கே தான் எங்கேயோ இருக்கு. இருக்குன்னு அவன் சொன்னதும் தெரியும். உடனே வந்து அது தூக்கி போட்ட உடனே வண்டி லாக் பண்ணிக்கிட்டோம். லாக் பண்ணி வண்டி இப்போ மெதுவாக போயின்னு இருக்கு. போன உடனே இப்போ இப்படி வண்டி போயிட்டுருக்கு. பேரலாக இங்கே வந்து ஒரு இது வந்து ஒரு யானை, சிங்கிள் எலிஃபெண்ட்டு, அது பேரலில் அங்கே பார்த்து அப்படி வந்து எங்கள் வண்டியை பார்த்துட்டு திரும்பி எங்களுக்கு ஒயிட் அம்பாசிடர் வந்து வண்டி தின்னுச்சு. வாட்சர் வந்து ஸ்பீடாக போகாத, வண்டியோட ஸ்பீடை மாற்றாத, ஏன்னா அது வந்து ஒரு புது அட்மாஸ்பியர் தெரியக்கூடாது. ஏன்னா சிங்கிள் எலிஃபெண்ட் வந்து ரொம்ப டேஞ்சர். கும்பலாக அந்த பிரச்சனை இல்லை, சிங்கிள் எலிஃபெண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரு, அதனால் வந்து ஆர்லாம் அடிக்காது அப்படின்ட்டு. அப்போ அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கோம். இப்படியே அதுவும் வந்து இப்படி பேரலாம் இப்படி வந்துட்டு இருக்கு. எங்களை கவனிக்கல, அது இல்லை கவனிச்சதோ இல்லையா தெரியாது. அது வந்து அப்படி போயிட்டு நாங்கள் இப்படி போயிட்டே இருக்கோம். போயிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு பிரிட்ஜ். அதில் பிரிட்ஜுனா கீழே இறங்கி இப்படி ஏறணும். அது ஒரு காட்டாறு வத்தி போயிருக்கு, அதில் வெறும் மணல் தான் இருக்குது, உடஞ்ச ரோடு இப்படி இறங்கி நாங்கள் இப்படி ஏறுறோம். இப்படி ஏறினா நான் டிரைவர் சீட் பக்கத்தில் நான், பின்னாடி வந்து ஜான் அமிர்தராஜன் ஒருத்தர், அவர் நம்ம காமெடி ஆர்டிஸ்ட், நம்ம பாக்கியராசர் கூட இருந்தார். அவர் என்னோட அசிஸ்டண்ட்டு, ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஒரு வாட்சர், 4 பேர் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. நாங்கள் 2 பேர் இப்படி ஏறுறோம்.
இப்போ ஏறினா என் பக்கத்தில் இல்லை வந்து வாட்சர் இந்த புள்ளிக்கு அப்புறம் வாட்சர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் சென்டரில். இப்படி ஏறினா என் கண் இங்கே 3 பேர் கண்ணுக்கு வந்து ஒரு 50 யானை அங்கே படுத்துட்ருக்கு. 50 யானை. என்னன்னா பெரும்பாலும் வந்து யானை வந்து அந்த கொசுக்கடிக்காக காட்டுக்குள்ளே அந்த கொசுக்கடின்னு இது மாதிரி இந்த பறந்த இடத்துல வந்து அந்த கொசு கம்மியாக இருக்குமா, அதனால வந்து இங்கே இதில் படுத்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு 20-30 யானை படுத்துட்டு இருக்கு, மீதி யானை நின்றுட்டு இருக்கு அந்த மரத்துக்கு. அப்படி இது இப்படி ஏறினால டிரைவர் வந்து அந்த பயத்தில் அப்படியே ஆக்சிடென்ட் விட்டான். வண்டி அப்படியே பின்னாடி இதுவாக இறங்குது. எனக்கே இருக்கு. அப்போ வாட்சர் மெதுவாக சொன்னான், சார் இப்போ வந்து நம்ம எல்லாம் ஷூலாம் போட்டுங்க, ஒயிட் ஷர்ட் போட்டு தான் கட்டிடுங்க. வண்டி இப்போ யானை டக்குன்னு பின்னாடி ஒரு யானை வந்துட்டு இருக்கு, அது சைடில் அப்படி போச்சுன்னா ஓகே, இங்கே வந்து ஏதாவது பண்ணுச்சுன்னா இந்த கூட்டம் இப்படி வந்துடும். அதனால எல்லாரும் வேற திசையில் ஓடணும், ஒரே திசையில் ஓடக்கூடாது. அப்புறம் ஒயிட் ஷர்ட் போட்டால் கட்டிடுங்க. அப்புறம் வந்து யானை வந்து மேட்டில் ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால இது மரத்து மேலே மட்டும் ஏறிடாதீங்க, அது எல்லா யானையும் சேர்ந்து அந்த மரத்தை வந்து உடைச்சிடும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஜான் வந்து அழுகுறாரு. அப்படியே டேய் கண்ணாவிட என்ன திட்டாரு, பேட் லாங்குவேஜ்ல, உனக்கு என்னடா நீ வந்து தனி நாளை, நீ செத்தா கேட்க ஆள் கிடையாது, எனக்கு 2 பொண்ணு வேற இருக்கு, பொண்டாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்றாரா, என் குழந்தைய யாரா பார்த்துவான்னு பயங்கர அழுகுறாரு. அவரு லிட்டரலா அழுகுறாரு. அவங்கள வேச்சிட்டா சத்தம் போடாதீங்க சார், சத்தம் போடாதீங்கன்னு. நாங்கள் 1 hour அப்படியே இருந்தோம்மா. அப்புறம் வந்து 6 மணிக்கு வந்து அந்த பண்ணாரி போகிற ஏதோ வந்து இது கணக்கில் எங்கே ஷூட் பண்ண தெங்கு மராட்டா அங்கே அது போகிற பஸ் வருவோம், அது வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த பஸ் வருது, பஸ் வரும் தூரத்தில் வந்து ஆராய்ச்சிட்டே வரான். இந்த ஆரன் கேட்டால் அது இதுவாகிடும்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், முன்னாடி மாதிரி தான் பஸ் வந்தது, யானை வந்து அப்படியே அந்த பஸ்ஸை தூக்கிடுச்சு சார், அது தூக்கி கவுத்துருக்கோம், நல்ல வேலையாக அந்த தும்பிக்கையில் வந்து அந்த சைலன்சர் பட்டுடுச்சு, என்ஜினோட இது அந்த சூட்டில் கீழே விட்டு சைலண்ட் வண்டி திருப்பி போட்டிருக்கோம், பஸ்ஸே திருப்பி போட்டிருக்கேன். நாங்கள் என்ன வருது அவன் அதுக்கு பயந்துட்டு அந்த ஆரன் அடிச்சுட்டே வரான் டிரைவர். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் விலகி போச்சு. இது மாதிரி வந்து ஒரு 50லேருந்து 100 ஆபத்தை நான் சந்திச்சிருக்கேன். இவ்வளோ சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. 35,000 40,000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் வந்து ஒன்லி பை ஜிப்சி ஜீப்பில். சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா காடும் எல்லா குறுக்கு பாதையும் நடந்து, காரில், ஜீப்பில், ட்ரக்கிங்கில், இது மாதிரி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். லொகேஷன் பார்க்கறதுக்கு 6 மாதம் ஆச்சு எனக்கு. சொல்கிற மாதிரி படம் வந்து 1991 April 14 ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது யாருக்கு தெரியுமா சார் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது, அதுக்கப்புறமா பிறந்தவங்களுக்கு தான். தேட்டரில் வந்து பார்க்கலையே அப்படின்னு மிஸ் பண்ண எங்கள் எல்லாருக்குமே தான் வந்து இது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. 2K கிட்ஸ், அதே மாதிரியே 95க்கு அப்புறம் அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது ரிசெப்ஷன்? ஏன்னா விஜயகாந்த் சாரோட 100th மூவி, அப்போலேருந்து தான் ஒரு கேப்டன் அப்படின்னு வந்து செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைம் ரிசெப்ஷன் எப்படி இருந்தது ரிலீஸ் ஆனோனே? ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்ததுன்னா ஆல் ஓவர் இந்தியா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்தியில் கூட அதை டப் பண்ணாங்க. மிகப்பெரிய வரவேற்பு வந்து அது மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. அது மாதிரி ஒரு படங்கள் வந்து தமிழ் சினிமாவிலும் வந்ததே இல்லை. அது 175 days அது வந்து மோர் தென் வந்து 100 days வந்து 32 திரையரங்கில் 100 நாள் அன்னைக்கு வந்து திருவிழாவாக தான் இருந்தது அந்த படம். 100 நாள் வரைக்கும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 175 நாள் இன்றைக்கி வெள்ளி விழா கண்டது. என்னோடய லைஃப்பில் கேப்டன் பவர் ஒரு பெரிய மைல்கல். அதுபோல் பெரும்பாலும் வந்து ஹீரோஸோட 100வது படம் வந்து ஓடாது அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டு. அப்புறம் ஒரே காம்பினேஷன் செக்டர், இப்போ ஷோலை எடுத்தோன்னு அடுத்த காம்பினேஷன் அந்த படம் அவருக்கு இதுவாகல, சிப்பி அவங்களுக்கு. அது மாதிரி எதே காம்பினேஷன் சக்ஸஸ் ஆகாதுன்னு ஒரு சென்டிமெண்ட்டு. எல்லா சென்டிமெண்ட்டையும் அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சா படம் ஓடாதுன்னு ஒரு சென்டிமெண்ட் அப்போ அந்த டைமில் போயிட்டு இதுதான் அவங்களுக்கு வந்து முதல் வெற்றி எனக்கு தெரிஞ்சு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது இந்த படம் தான் அவங்களுக்கு வந்து. அவ்வளோ எல்லாமே ராங் சென்டிமெண்ட்டை உடைச்சது அந்த படம். அண்ட் அதே மாதிரி கேப்டன் சார் வந்து என்ன சொன்னார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, ஏன்னா அவரோட நீங்கள் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி புலன் விசாரணையும் சூப்பர் டூப்பர் ஹிட், அடுத்த படமே கேப்டன் பிரபாகர், ரெண்டுமே பேக் டு பேக் ஹிட்டுங்கும் போது அவர் அப்போ என்ன ஷேர் பண்ணார்? அவர் வந்து புலன் விசாரணை ரிலீஸ் ஆகின உடனே எனக்கு அவருக்கும் புலன் விசாரணைக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன மனவேற்றுமை இருந்தது, ஒரு சின்ன. ஏன்னா நான் வந்து 60 நாளில் படத்தை முடிக்கிறேன்னு சொன்னேன், அது 90 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா டேவும் நைட் ஷூட்டு தான் இருக்கும், ஒரு நாள் கூட டேயில் அது நடந்தலை. எல்லாமே நைட் நான் இருந்தால் டே நைட்டாக நடக்கும், இல்லைன்னா ஒன்லி நைட் ஷூட் நடக்கும். அப்போது ஃபிலிம் வேறு நான் வந்து 60 ரோலில் சொல்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் 75 ரோல் ஆச்சு, அப்புறம் 90 ரோல் ஆச்சு, 92 ரோல் ஆச்சு. அது ஒன்று.
இது மாதிரி வந்து அப்போது இன்னொன்று என்னென்னா எனக்கு என்ன வேணும்னு என்னால் சொல்ல முடியல. எனக்கு வந்து அது தெரியுது, எனக்கு இது வேணும்னு தெரியுது, அது என்னால் வந்து சொல்ல முடியல இது வேணும்னு. அப்போ அவங்களுக்கும் அது புரியல, என்ன எடுக்கிறேன்னு அவங்களுக்கும் தெரியல. படம் அதில் காமெடி இல்லை, ஒரு ஹீரோயின் இல்லை, அவர் குழந்தைக்கு ஒரு அப்பாவை நடிக்கணும், இதெல்லாம் பக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சார் வந்து நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பொண்ணுக்கு அப்பாவா, உங்களுக்கு ஹீரோயின் வேறு இல்லை, பாட்டு வேறு வேறு யாரோ பாடுறாங்க, இது மாதிரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் மீறி தான் வரணும். அப்போது கிளைமேக்ஸ் ஃபைட் வரும்போது அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆமாம், ஷூட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசவே மாட்டார். க்ளோஸ்அப்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட நான் வந்து ஜூம் போட்டுட்டு தள்ளி உட்காந்துப்பேன். அது வரும்போது அப்படி திரும்பி உட்காந்துப்பேன். இது போல் வந்து ஏன்னா கொஞ்சம் உக்கிரமாக இருக்குது. படம் எப்படி பொங்கல் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு வந்து டே நைட் ஷூட் பண்ணுறோம். பாம்பே போயிட்டோம். பாம்பேயில் வந்து எனக்கு வந்து அந்த இந்தியா கேட்டில் ஷூட் பண்ணோம், பர்மிஷன் கொடுக்கல. ஸோ வந்து பர்மிஷன் இல்லாமல் சும்மா போய் ஷூட் பண்ணி அவைலபிள் லைட்டில் எடுக்கலாம்னு சொல்லி இந்த 800 ஸ்பீட் இது வந்து அவைலபிள் லைட்டில் எடுக்கலான்னு அது ஒரு 2 கேன் வாங்கிட்டு வித்தவுட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு. நான் சொன்ன கேட்கல, நீ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், கேமராலாம் சீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சரி வந்துட்டோம். அப்போ இது போல் நான் அவங்க சொன்னது எதுவுமே கேட்கலன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இது வருது. என்கிட்ட பேச மாட்டார். உச்சமாக என்னென்னா படம் ரிலீஸ் போது நானும் என் குடும்பத்தாரோ படம் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. அது மாதிரி தான் இருந்தது. ராவுத்தர் வந்து சொன்னார், செல்லுமணி, அவர் தான் எனக்கு அப்போ சப்போர்ட்டு. அவர் சொன்னார், செல்லுமணி இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ படம் பார்க்குறவங்களுக்கு அது பெருசாக அப்பீல் ஆகலை. படம் பார்க்கும்போது நாளைக்கு இந்த படம் வந்து ஓடிச்சுன்னா நான் இருப்பேன், இல்லைன்னா இந்த ஆஃபீஸில் நான் இருக்கிறதே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கு வராத அப்படி சொல்லிட்டாரு. இந்த ஆஃபீஸ் இல்லை, இந்த ஆஃபீஸ் ரோடு கூட நீ வராத, அந்த அளவுக்கு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அங்கேருந்து. படத்தோட வெற்றி வந்தோடனே அந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இம்மீடியட்டாக வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கு உண்டான இது நானே தான் போய் சாப்பிட்டு பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அது கல்யாணம், அவருக்கு வந்து January 14 ரிலீஸு, January 30 கல்யாணம். அந்த கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்குற அந்த வேலை இந்த வேலை நான் அவரை பார்க்கல. இப்போ கல்யாணத்துக்கு நான் இதுக்கு போகிறேன் மதுரைக்கு. மதுரையில் கூட்டம்னா கூட்டம், அது படம் வேறு ஹிட்டு. அப்போது மொத்த மதுரையுமே அங்கே இருக்குது, நமக்கு மைதானமே நிறைஞ்சி வழியுது. நான் வேறு என்னை யாருக்கும் தெரியாது, நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க, என்னை வேறு யாருக்கும் தெரியாது. நான் க்யூவில் நின்று அப்படியே போயிட்டே இருக்கேன். கிட்ட போனால் நெருக்குறாங்க. அவர் கிட்ட போகும்போது அந்த அலை வருது இல்லையா, கூட்டத்தோட அலை, அது வந்து என்னை தள்ளுது. என் கையில் ஒரு சின்ன கிஃப்ட் ஏதோ வச்சுருந்தேன் நான். அது என்ன பெரிய, நான் ஒரு அந்த நேரத்தில் வந்து ஒரு 100-200 அது கிஃப்ட் பெரிய அமௌண்ட் தான். அப்போ எனக்கு பெரிய அமௌண்ட், சரி இப்பயும் பெரிய அமௌண்ட். அது கீழே விழுந்துருச்சு. விழுந்து என்ன இந்த கூட்டம் கீழே எடுத்தா இந்த கூட்டம் என்ன பின்னாடி தள்ளிடும், மறுபடியும் என்னால் முன்னாடி வர முடியாது. ஆனால் விஜயகாந்த் சார் அங்கே நின்றுந்தார், மணப்பெண்ணை விட்டுட்டு அங்கே டக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து என்னை அப்படி இழுத்துக்கிட்டாரு. இழுத்துட்டு வாப்பா வாப்பா அப்படின்னாரு. இழுத்துட்டாரு. உடனே சார் கிஃப்ட்டுன்னு, வாப்பா நீ தான் என்னோட கிஃப்ட்டு, நீயே எனக்கு பெரிய கிஃப்ட்டு. அந்த வாழ்க்கையில் அந்த பாராட்டு வந்து அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா. அவர் சொன்னார், நான் இன்னைக்கு இது மனமேடையில் நிமிர்ந்து நீ சந்தோஷமாக நிற்கிறேன்னா அது நீ ஒரு காரணம், அதை விட என்னடா பெரிய கிஃப்ட் நீ கொடுக்குவா நீ மேலே அப்படின்னு. அப்படி அந்த மணமகளை எல்லாரையும் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 5-6 அடி முன்னாடி ஓடி வந்து என்னை இழுத்து கொண்டு போய் அது பக்கத்தில் நிற்க வச்சார். அதுதான் அவரோட அன்போட உச்சம். அது அந்த அன்பு தான் வந்து irreplaceable. அது அந்த அன்பு எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும். அந்த அன்பு மாறவே மாறாது. அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் நான் சொன்ன இந்த கேப்டன் பிரபாகரன் சாத்தியமாச்சு. அந்த அன்பும் நம்பிக்கையும் இல்லைன்னா கேப்டன் பிரபாகரன் யாரும் பண்ணவே முடியாது. அந்த ரிஸ்க் எடுத்து அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அன்றைக்கி 1.5 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்டு, இன்றைக்கி 100 கோடி இருந்தால் கூட அந்த படத்தை பண்ண முடியாது. 100 மடங்கு நீங்கள் அதுக்காக செலவு பண்ணால் கூட. அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு வெறி, அந்த அன்பு, நட்பு, டெடிகேஷன் இருந்தது. புலன் விசாரணை மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி ரவுத்தர் சார் வந்து சொன்னாரு, இந்த படம் மட்டும் ஓடலைன்னா இந்த தெரு பக்கமே வந்துடாது அப்படின்னு. ஆனா படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறமாவும் நீங்களே ஏன் சார் போய் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணீங்க? அவங்களே வந்துருவாங்கல்ல உங்கள்கிட்ட தேடி, ஏன்னா அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்கல்ல. ஆக்சுவலாக வந்து நான் போகல, நான் அவங்க பார்க்க போகல. நான் அன்னைக்கு முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி 4 பேர் படம் வாங்க போனோம். போனால் ப்ரீவியூ தேட்டரில் அலோவ் பண்ணல. அப்போ இவங்களாம் இல்லை, இப்போ அவ்வளோ இதுவாக இவங்க நடந்துக்க மாட்டாங்க. அப்போ மேனேஜராக தாங்க இருந்தாலும் அவங்களோட கோவம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இவங்க அலோவ் பண்ணல. உள்ள சீட்டு இல்லையா இல்லை என்ன ரீசன் தெரியாது எனக்கு. நான் மட்டும் போயிருந்தால் பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. கண்ணில் தண்ணி வந்துடுச்சு எனக்கு, என்னடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஆசிரியர், தமிழ் ஆசிரியர். வாப்பா சீட்டு இல்லை, நம்ம தேட்டரில் பார்த்துல வாப்பாட்டார், வந்துட்டார். அப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து அனகாபுத்தூர்னு அங்கே வீடு எங்களுக்கு அங்கே இருக்காங்க. நான் வந்து
கேட்க நகரில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். நான் ரூமுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த படத்தை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கோவம் வந்துருச்சு எனக்கு இல்லையா. அதனால் நான் வந்து மறுநாள் நான் போகல. எல்லா வேறும் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து இங்கிலீஷ் படமாக இருக்குது, சாங் இல்லை, ஹீரோயின் இல்லை, காமெடி இல்லை, இதெல்லாம் ஓடாது அப்படின்னு வேற அந்த ஒரு பயம், இந்த ஒரு கோபம், வருத்தம், அதெல்லாம் வந்து அதனால் நான் போகல. உடனே வந்து மறுநாள் வந்து 14 ரிலீஸு, 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து ஜிவி சார் வந்து கூப்பிட்றாரு. சேதுராமன் வந்து எனக்கு இந்த படத்துக்கு அவர் ஃபைனான்ஸ் வாங்கி தந்தார் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்க்கு. ஜிவி சார் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சென்னை, டிடி, மதுரை நினைக்கிறேன், இன்னும் 3 ஏரியா அவர் ரிலீஸ் பண்ணார். அவர் தான் மெயின், அவர் தான் நெகட்டிவ் ஃபைனான்சர். அவர் வந்து ஜிவி சார் அப்போ வந்து அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் ஃபைனான்சியர், தமிழ் சினிமாவோட டான் அவர் தான். அப்போ அவர் கூப்பிட்றாருன்னு நாங்கள் போயிட்டோம். போனோடனே என்னென்னா சார் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் படம். சரி ஓகே போயிட்டு சரி போயிடும். நான் அப்போ படம் பார்க்கல, அது வரைக்கும் புலன் சார் நான் பார்க்கல. பார்த்துட்டு அவர் போனோடனே பேசினார். சரி ஓகே. அவர் வந்து எப்படின்னா ஒரு மனிதத்தனை மாதிரி அவர் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் அந்த பிஸ்னஸ் பேசுவார். அப்புறம் ரொம்ப நல்லா பேசுவார். அந்த பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுவார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசும்போது நான் பார்த்துருக்கேன். இப்ராஹிம் எவ்வளோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இந்த படம் பிஸ்னஸ் போகணும், நான் ராவத்தர் கூட போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப மினிமம் பேசுவார். அது மாதிரி போனோம். சார் சொன்னோடனே வி ஆர் டூயிங் அ ஃபிலிம். ஓகே சார், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, படம் ஓடாதான்னு தெரியாது. ஏற்கனவே இந்த படத்துக்கு இன்னும் 14,000 rupees சேலரி எனக்கு. புலன் விசாரணைக்கு. அப்போ நான் வந்து என்ன கேட்கலான்னு ஒரு பயம். சரி சார் 50 ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். 50 டூ மச் செலவு பண்ணி இருந்தார். சரி ஓகே சார் அப்படின்னு. வில் மேக் இட் 25னாரு. 25 ஏற்கனவே வந்து இப்போ எனக்கு வந்து இந்த நம்பி நான் இதுக்கு வேறு போயிட்டேன். ரூம் அதாவது ஷேரிங்கில் இருந்து தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்துருக்கேன். அப்போ அதுக்கு வந்து 900 rupees வந்து ரெண்ட்டு, டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு கேட்க நகரில் 900 rupees. ஏற்கனவே 3 மாதம் சேலரி இது ஒரு வாடகை கொடுக்காம உட்காந்துருக்கேன். இப்போ வந்து இது கொடுக்கலனா இது ஆகிடும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த படம் வேறு ஜிவி சார் வேறு ஒரு டான்னு, இல்லைன்னு சொன்னாலும் கஷ்டம். சரி சார் ஓகே சார். அப்போ வந்து உடனே எனக்கு பணம் வேணும். ஒரு 2-3 நாளைக்குள்ளே வந்து ஒரு 2000-3000 இருந்தால் தான் நம்ம இந்த 3 மாதம் வாடகை கொடுக்கணும், கொடுத்தா தான் கன்டினியூ பண்ண முடியும். அது மாதிரி இருக்குது. சரி ஒரு செக் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து வேறு விஷயம்லாம் பேசுகிறாங்க. படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பேசிட்டு நல்லா இருக்குன்னு அவர் அப்போ தான் நான் கேட்குறேன் படம் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ எனக்கு பேசிட்டே இருக்கு. இப்போ நம்ம கிளம்பணும் இல்லையா, எனக்கு வந்து செக் வாங்கிட்டோம், அது எவ்வளோ இருக்குன்னு வேற தெரியல. இவர் வேற இப்போ அந்த படத்துக்கு எனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ ஒரு 5000 இருந்தால் கூட நான் இதை மேனேஜ் பண்ணலாம். என்ன எவ்வளோ கொடுத்துருப்பாரு நான் உடனே சார் நான் ரெஸ்ட் ரூம் போனோம் சார். சரியா ஓகே அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து போன உடனே ஃபஸ்ட்டு அந்த கவர்லேருந்து செக்கை எடுத்து பார்த்தா நிறைய சைபர் இருக்குது. என்னது 20,000 எப்படி 25,000 20,000 வந்து நமக்கு இது கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா 2 lakhs இருக்கு வந்து. என்ன அது அப்படின்னா அவர் வந்து நான் 50 lakhs கேட்டேன்னு நினச்சிக்கிட்டாரு. நல்ல வேலை சார், நீ 50,000 சொல்லல, சொல்றதோட நிப்பாட்டிட்டீங்க. 25 lakhs. அது எனக்கு வந்து அப்படியே வேர்த்து இதுவாகுது, கால்லாம் ஷிவர் ஆகுது. அந்த இது உட்காந்து மூடிட்டு அப்படியே அது மேலே உட்காந்துட்டேன், வேர்த்து ஒழியுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய இது நான் வந்து எதிர்பார்த்ததும் இல்லை. அப்படியே வந்து சரி அப்படியே கொஞ்ச நாள் மூணலாம் கழுவிட்டு அப்படியே வந்து போட்டு கொஞ்சம் டென்ஸ்டே வந்து உட்காந்தேன். அவர் பேசிட்டு வந்தார். சொல்ல முடியும் என்ன கம்ஃபர்டபுள் இல்லையா நீங்கள்? என்ன சார் அவர் என்ன நினச்சிட்டாரு, நான் இது கம்மியாக ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு டோன்ட் வரி சொல்ல முடியும், வில் மேக் இட் சம்திங் அப்படின்னாரு. நம்ம என்ன பண்ணலாம், வில் ஷேர் த இது ஒன்றார் ப்ராஃபிட் இல்லை அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ். அப்போ வந்து ஒரு 20 lakhs வந்து அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் வருது. அப்போ அதில் ஒரு 10 lakhs வந்து 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சாருக்கு எதாவது கொடுத்தோம், சேதுராம் மீடியேட்டர் இல்லையா, அவருக்கு எதாவது நம்ம கொடுத்தோம். ஓகே சார் அப்போ 40 lakhs கிட்ட வருது. சரின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தை வாங்கி வந்துட்டேன். வந்துட்டு அது ஒரு 1 மணிக்கு வந்த உடனே அப்போ உடனே சாப்பிட்டுட்டு
அவனை பசங்கள்லாம் வர சொல்லி படம் பார்க்க போகலான்னு. இப்போ தான் என் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வரேன். அது வரைக்கும் நான் முதல் நாள் நான் பேசவே இல்லை. பொங்கல் அன்றைக்கி நான் ஊருக்கு போயிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. என்ன பனகாபுத்தூர் போது இங்கே பல்லாவரம் பக்கத்தில் இருக்குது. இங்கே ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். நான் போயிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் வர சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சரி படம் பார்க்க போகலாம். நான் ரோஹிணி தேட்டருக்கு போகிறோம். நைட் ஷோ போகிறோம். நைட் ஷோனால் எத்தனை மணிக்கு போகிறோம்? 11 o'clock தான் ஷோ. ஏன்னா 6 ஷோ 5 ஷோ போட்டிருக்காங்க. படம் கொஞ்சம் லென்த்து. நைட்டு 11 o'clock போனால் உள்ளே டிக்கெட் ஃபுல்லு. நம்ம டைரக்டர் வந்திருக்காருன்னா உள்ளே திறந்து விட்டாங்க. படம் போய் இப்போ தான் பார்க்குற ஆடியன்ஸோட அப்படி ஒரு திருவிழாவாக இருக்குது. மாட்டுப்பொங்கல் படம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ எனக்கு வந்து வாழ்க்கையில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா அது மாதிரி ஒரு ஆரவாரத்தோடு நிற்கிறேன். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு டைரக்டர் நான் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? அவங்க வந்து கை கொடுக்குறது அதெல்லாம் முடிச்சு படம் முடியும் போது 1:30 1:40 ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டு நைட்டு ஒரு 3:30க்கு நாங்கள் படுத்துட்டோம். படுத்த உடனே இப்போது வந்து விடிஞ்சா மறுநாள் 16th இல்லையா? 14th 15th 16th. இப்போது ராவுத்தர் எப்பவுமே 5 o'clock எழுந்திரிச்சிருவார். அவரோட அவர் எழுந்திரிச்சு டேரக்டர் கூப்பிட்டாங்க அப்படி அவரே தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டாங்கன்னா இப்போ ஆஃபீஸில் இதுவாக இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த இங்கே வேறு என்னென்னா ஒரு 4-5 படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அப்போ வந்து இப்போ பார்த்திபன் சார் வச்ச ஒரு படம், மனோபலா ஒரு படம், லியாகத் அலி கான் ஒரு படம், கே ரங்கராஜ் சார், அது மாதிரி ஒரு 4-5 படம் நடந்துட்டுருக்கு. சார் எந்த டேரக்டர் தம்பி கூப்பிட்டோங்கடா அப்படின்னு உடனே வந்துட்டாங்க. வந்து 6:45 இல்லை 6:30 மணி இருக்கும். கதவை தட்டுறாங்க. எனக்கு கான்சியஸே இல்லை. எனக்கு கதவை தட்டி அவங்க உட்காந்துட்டாங்க வெளியே. உட்காந்துட்டு அவர் வந்து ஒரு 7-7:30 ஆச்சு. என்னப்பா டைரக்டர் வரலையா ஒன்றும் அப்படின்னு. சார் வரல சார். என்ன எங்கே ஆட்டோ அமிச்சேன் சார். ஏன்டா ஆட்டோ அமிச்சிங்க? வண்டி அனுப்புங்க. ஏன்னா அது முன்னாடி ரெகுலர் அங்கே ஒரு ஒயிட் கலர் ராவுத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆட்டோ ஒன்று இருக்கும். அதுதான் வரும் என்னை பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண. அந்த இதில் அவங்க அமிச்சிட்டாங்க. அவர் ஒன்று அப்புறம் இப்போ அந்த படத்தில் வருது பாருங்க ஜீப்பு கேப்டன் பிரபாகரன். அப்போ அது ஒயிட் கலர் ஜீப். அதுவும் அப்போ நான் தான் அதை க்ரீனாக மாற்றினேன் இது படத்துக்காக. இப்போ அந்த ஜீப் வந்து நிற்குது. அவங்க வந்து ஒரு 7-7:30 வரைக்கும் வந்துட்டாங்க. வந்து இப்போ அவங்க தட்டுறாங்க. மோசஸ் டிரைவர் அவன் கதவை தட்டுறான். எனக்கு ஒன்றுமே தெரியல. எல்லாம் ஒன்றும் தெரியல. அப்படியே படுத்துருக்கோம். அவன் வெயிட் பண்ணுறான். இன்னும் ராவத்தர் கேட்குறாரு. மணி 8 ஆயிடுச்சா? எங்கப்பா ஒரு டைரக்டர் வந்துட்டாரா? இல்லை சார் ஒன்றும் வரலன்னு. வண்டி அனுப்பிச்சிங்களா சார்? ஜீப் அனுப்பிச்சோம். ஜீப் ஏட்ட அனுப்பிச்சிங்க? கார் அனுப்புங்க. அடுத்து நான் ஏதோ கோவப்பட்டு வரலன்னு நினச்சிக்கிட்டாரு. இப்போ அங்கே வந்து TMM 2 வந்து விஜயகாந்த் சார் வண்டி, அம்பாஸ்டர் வண்டி எல்லாமே வெயிட்டு தான் அவங்க இதில். அது 8:30 மணிக்கு வந்து அந்த வண்டி வந்துடுச்சு. இப்போ கதவை தட்டினா அப்போ நான் எழுந்துருச்சு பார்த்தா வெளியே வந்து ஆட்டோ நிற்குது, ஜீப்பு நிற்குது, கார் நிற்குது, ஃப்ளைட்டு மட்டும் தான் எல்லாமே ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வண்டி. சார் ராவுத்தர் கூப்பிட்டு சொன்னால் எனக்கு அந்த பயத்தில் அப்படியே வேர்த்து வச்சு ஐயோ அண்ணே 6:30 மணிலாம் வந்துட்டேன் நீ எழுந்துக்கலேன்னு. அவர் என்னன்னா நான் வந்து தண்ணியில் அடிக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால் முன்னாடி வந்து பயங்கர சண்டை. அப்போ விஜயகாந்த் சாருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா? ராவுத்தர் தான் எனக்கு சப்போர்ட்டு. அதனால தான் சொன்னார் நீ நான் வெளியே போயிடணும்டா இங்கே உன்னை நம்பி நான் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா? எனக்கு சப்போர்ட்டு. அதனால் அவர் என்ன சொன்னார், என்னை பற்றி இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பா அவர் போடா அந்த பசங்க தண்ணி அடிக்க மாட்டானுங்க, சிகரெட் பிடிக்க மாட்டானுங்க, சாப்பிட கூட மாட்டானுங்கடா, அவங்க ஃபிலிம் தானே சாப்பிட்றானுங்க விட்றா. அந்த அளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை. ஐயோ அது மிஸ் ஆகிடுச்சிருக்கோம் இன்னும். உடனே வந்து டக்கம் தண்ணி ஊத்துற வந்து இதுவாகுது. என்னால் நிற்க முடியல. அப்படி இது ஒரு 15 minutes நான் தலையெல்லாம் குளிச்சுட்டு கலகன்னு போனோடனே சார் இந்த மாதிரி நைட் ஷோ போகணும் சார். பரவாயில்ல தம்பி நம்ம அண்ணனுக்கு அடுத்த படம் பண்ணுறோம். அடுத்த படம் பண்ணுறோம் அண்ணனுக்கு பண்ணுறோன்னு. அப்படி சரி சார்னு சொல்லிட்டாங்க. சரி சார். அப்புறம் மெதுவாக சொன்னேன் சார் இந்த மாதிரி ஜிவி சார் அபமானிக்கலாம் ஜிவிக்கு, நம்ம அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார்னு இப்போ ஒன்று ஜிவி சாரை பார்க்க போகிறேன். ஜிவி சார்ட்டு சார் இது மாதிரி ராவுத்தர் படம் பண்ணுறோம். அப்படியா? நம்மளோட ஒரு பிள்ளை வந்து நம்ம ரஜினி சாரில் விஜயகாந்த் வச்சு நான் பண்ணேன். இந்த பட்ஜெட் உங்களுக்கு அவங்க 2 பேரும் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை சார் அவங்க தான் ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தாங்க, நம்ம அடுத்த படம் போடலாம் சார். இந்த சம்பளம் இந்த படத்தோட வெற்றிக்கான சம்பளம். நீ அடுத்த படம் பண்ணும்போது அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ பேசிக்கலாம் சார். அதனால் இப்போ பண்ணுறதா தான் இப்போ இந்த படம் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிளியர் கட். அது ரொம்ப கிளியராக பாருவார். சரிட்டு உடனே அவர் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். சார் அப்போ அந்த கேட்க எனக்கு வீடு சார் வாடகையே இல்லைப்பா. இப்போ இங்கே வந்தால் நான் படம் பண்ண சொல்லிட்டேன். இப்போ அக்ரிமெண்ட் போட்டால் எனக்கு சம்பளம் 25,000 இங்கே.
ஓ 25,000க்கு வந்துருச்சு திருப்பி. ஏன்னா போன படம் 14,000 ஆமா. இப்போ 25,000 எனக்கு சம்பளம் ஆகும். சேம் ப்ரொடியூசர். சேம் ப்ரொடியூசரு. எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த படம் 1 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நான் 95 to ஒரு வச்சுங்க. அப்போது விஜயகாந்த் சாரோட பட்ஜெட்டே வந்து 60 தான், பிஸ்னஸே 60 தான். இப்போ அதுக்கு தான் படம் பண்ணணும். ஆனால் அவங்க ஏற்கனவே 1.5 மடங்கு அதிகமாக வந்து ஏதாவது ஆயிருந்தா அப்போ என்னை நம்பி 1 கோடி ரூபா அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அப்போது அதுதான் நான் பார்க்கணும் தவிர என் சம்பளமாக நான் இதே எடுத்துக்கிட்டேன்னா 1 கோடியே 14 லட்சம் என் சம்பளம். 14,000 எனக்கு கொடுத்தாங்க. 1 கோடியே 14,000 தான் என் சம்பளமாக அப்படி எடுத்துக்கிட்டேன் நான். அதனால் அதை பற்றி நான் அப்பவும் கவலைப்படல, இப்பவும் கவலைப்படல. அப்போ வந்து அதுலேருந்து எனக்கு வந்து இது முடிஞ்சிச்சு. இப்போ தான் இந்த கேப்பில் தான் அந்த கல்யாணம் இதெல்லாம் முடித்து படம் போடலான்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பித்தோடனே சரி நான் போனேன், இந்த கதையை சொன்னேன். இந்த ஃபஸ்ட்டு வாட்டர் சங்கர் சரி வீரப்பன் போடலாம். அப்போ வீரப்பன் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, விக்ரஸாக நியூஸ் வருது. எனக்கு ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. சரி அது பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ 94வது படமும் அதை ஆரம்பிக்கிறோம். 94 95 நினைக்கிறேன் ஆரம்பித்து. இப்போ நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், அப்புறம் வந்து நான் லொக்கேஷன் பார்க்கணும். உனக்கு என்ன வேணும்? அந்த ஜீப்பு ஒரு டிரைவரு, என் அசிஸ்டண்ட் ஒருத்தர் ப்ளஸ் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் 4 பேர் கொடுத்துருங்க. நான் எப்போ வருவேன்னு நான் தெரியாது எனக்கு. அவங்களன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் சவுத் இந்தியா, அதாவது வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது எல்லா இடத்துலையும், ராவுத்தர் ஃபிலிம்ஸ்க்கு. நான் இங்கே எங்கே வேணாலும் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு. சரி ஓகேப்பா அப்படின்ட்டு ஒரு 50,000 ரூபா கேஷ் கொடுத்துட்டாங்க. சம்பளம் 25,000, ஆனால் இப்போ 50,000 கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ, எப்போ வருவேன்னார். நான் சொல்கிறேன் சார்ன்ட்டேன். அவ்வளோதான். அவங்க அங்கங்கே ஆஃபீஸ் இருக்கும், அங்கங்கே தகவல்கிட்ட அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு செங்கோட்டையிலேருந்து கார் நிறுத்திட்டோம். அப்போ நாங்கள் அவங்க இது கேட்டுட்டோம், அந்த பக்கம் வந்து கேரளா பார்டரு. அப்போது டிரைவர் சொல்கிறடி அங்கே வந்துருன்ட்டு ஒருத்தர் அங்கே ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த மலை ஏறி நாங்கள் ட்ரக்கிங்கில் இறங்குறோம். எனக்கு அந்த இடம் பிடிச்சிது. அதனால் எனக்கு என்னென்னா எமரால்டு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் வேணும். நான் எமரால்டு ஃபாரஸ்ட் படம் பார்த்தேன். அதாவது வெட்டாக இருக்கணும், அந்த மரத்தை ட்ரங்க் இருக்கு இல்லைங்களா, அடிமரம் இருக்கு இல்லையா, அதனால மிக பெருசாக இருக்கணும். நம்ம ஊரில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குன்னா புஷி ஃபாரஸ்ட், இது மாதிரி அடிமரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. அது மாதிரி பெருசாக இருந்ததுன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து ட்ரையாக இருக்கும். எனக்கு சேரும் சகதியமாக இருக்கணும். எனக்கு எமரால்டு ஃபாரஸ்ட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வேணும்னா எங்கே கிடைக்கல எனக்கு. அதனால் இங்கே சொன்னாங்க இந்த இது கீழே நல்லா இருக்குன்னு. 3 days நாங்கள் இப்படி இறங்கி ஏறணுமா. வழியில் வந்து எங்கேயும் கடையெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் ப்ரெட்டு, கொஞ்சம் பிரியாணி பாக்கெட்டு, புளி சாதம், கொஞ்சம் மறுநாள் கட்டுறதுக்கு கொஞ்சம் சப்பாத்தி, அது மாதிரி பார்சல் பண்ணிவிட்டு ஒரு ட்ரக்கர் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இந்த சைடு ஏறி அந்த சைடு இறங்கும். 72 hours நடந்தோம். நடுவில் வந்து சின்ன டென்ட் போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டோம். அப்போ இடத்த அப்படியே பார்த்துட்டே போவோம். பல நேரங்களில் வந்து நாங்கள் போகும்போது நடுவில் ஒரு 100 கிலோமீட்டர் போய்ட்டு வச்சுங்க, திரும்பி வரணும்னா ஹோட்டல் வரணும்னா முன்னாடி இருக்காது, பின்னாடி திரும்பி 50 கிலோமீட்டர்ஸ் வர வேண்டியிருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேயே ஸ்டே பண்ணுவோம். அதுலேயே நாங்கள் வந்து 2 பாய் வாங்கி வச்சுட்டோம். கீழே வந்து பாய் போட்டு அதிலே படுத்துட்டு, அங்கே ரிவர் இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் ஏதோ ஒன்று. கேரளாவில் வந்து தண்ணி பஞ்சமே இருக்காது, எங்கேயும் ஓடிட்டே இருக்கும். அதனால் அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயெல்லாம் பிடிச்சிட்டு அங்கே நைட் டின்னர் அங்கே முடிச்சிடுவோம். அப்புறம் மார்னிங் வந்து ப்ரெட்டை சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் ஆகும். எங்கே ரிவர்ஸே வர்றது கிடையாது, முன்னாடி போயின்னே இருப்போம். ஒரு நாடோடி வாழ்க்கை தான். அப்படி முடியும் போது எனக்கு வந்து ஒரு 6 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. அப்போ 94வது படம் 96வது படம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆரம்பிக்கவே இல்லை இல்லையா, அதனால் அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்த உடனே 96 அப்புறம் வந்து ஆரம்பிக்கும்போது இப்போ டைமண்ட் பாபு இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சொன்னார், சரி இந்த படத்தை நீங்கள் 100வது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க 100வது படமாக. அப்போ விஜயகாந்த் சார் தான் சொன்னார், நோ இட்ஸ் ஓகே, ஆர்கே செல்வமணி, விஜயகாந்த், ராவுத்தர் 100வது படம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 14,000 சேலரி, அடுத்து பார்த்தா 25,000. இடையில இந்த ஒரு 20 lakhs இந்த 2 lakhs வந்து அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. பட் இருந்தாலும் 2 படம் பயங்கர பிளாக் பஸ்டர். சோஃபார் நீங்கள் வந்து அதிக சம்பளம் வாங்கின படம் எது சார்? சார் அதிக சம்பளம் வாங்கின படம்னு ஒன்றுமே இல்லை சார். அடுத்து நான் செம்பருத்தி ரிலீஸ், நானே ஓன் ப்ரொடக்ஷன். மேபி ஜிவி சார் அடுத்து கூப்பிட்டு திரும்ப நான் அடுத்த ப்ரொடக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து செம்பருத்தி நானே ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து அதிரடிப்படை நானே ப்ரொடக்ஷனு. தாயகம் அவங்க விஜயகாந்த் சார் பண்ணுறதா இருந்தது. விஜயசாந்தி தான் அப்போ வந்து அது என்னோட ப்ரொடியூசர்ஸ். அவங்க நிப்புரோன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் இதுவானதால் தள்ளி வந்துட்டே இருந்தது. அப்போது நான் என்னோடய ப்ரொடக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து அதிகபட்சமாக சம்பளம் வாங்குறது மக்களாட்சி தான் எனக்கு வந்து. அப்போ வந்து 60 லட்ச ரூபா சம்பளம் வைப்பதுக்கு. அதே அவங்க வந்து
ஒரு 35 கொடுத்தாரு அவர் வந்து. அப்புறம் எனக்கு முழுசாக சம்பளம் கொடுத்தவங்கிறது அவர் தான், அதிகமாக கொடுத்தவர் அவர் தான். ஆனால் முழுசாக சம்பளம் வாங்குறது அவ்வளோதான். அவ்வளோதான் மீதி சேர்த்தாலும் இன்னும் அதிகமாகும் அந்த மாதிரி. இந்த மீதி தான் பெரும்பாலும் நான் ஓன் ப்ரொடக்ஷனாக டெவலப் பண்ணிட்டேன். ஓகே. என்னால் வெளியே போய் படம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் வந்து நானே ராஜா நானே வந்து. பட் ஆனால் அந்த ரிஸ்க் சார், லைக் நம்ம ஒரு இல்லை கரெக்ட். அது நான் வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை எனக்கு இல்லை. நான் டைரக்டராக வரைக்கும் நான் இப்போ சாலிகிராமத்தில் இருக்கேன். சாலிகிராமத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு வசதியாக இருந்தேன். ப்ரொடியூசர் ஆன பிறகு அந்த ஒரு வீட்டை பாதுகாக்கிறது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து இப்போ வேற ஒரு ப்ரொடியூசர்னா எனக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. நானே ப்ரொடக்ஷன்னா அந்த லிமிடேஷன்ஸ் இல்லை, நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணுவேன். அப்போ அந்த லிமிடேஷன்ஸ் வந்து லாப நஷ்டத்தெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ அதனால வந்து பெரும்பாலும் நான் வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறதால பெருசாக லாபத்தை நான் இல்லை, நஷ்டத்தை எதிர்கொள்ள தயாராகிடுவேன். அப்போது அது வந்து அது மாதிரி இதுவாகிடுச்சு. அது ஒரு கட்டத்தில் அப்போ ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ப்ரொடக்ஷன் வேண்டாம் 2001 இது வேண்டாம் இனி. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ இனிமேல் நான் ரோட்டுக்கு வரலாம், என் குழந்தையும் குடும்பமும் நான் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்லி டைரக்ஷன் போயிடும். அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே. அண்ட் அதே மாதிரியே சார் கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து எல்லாருமே இப்போ வரைக்குமே வந்து 2K கிட்ஸ் வைப்ங்கிறோம் அந்த வார்த்தையை. வைப் பண்ணுற ஒரு பாட்டுனா ஆட்டமா தேரோட்டம். அதில் ரம்யா கிருஷ்ணன் மேம் அவ்வளோ அழகாக அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருப்பாங்க. பட் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரோல் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம்காகவே நீங்கள் ரெடி பண்ணலையாமே, யாருக்கு ரெடி பண்ணது? இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து வீரப்பனுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அப்படின்னு வந்து வீரப்பன் சகோதரியா இதை வச்சுக்கலாம், சகோதரியாக வச்சுக்கிறது டெவலப் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர். இல்லைன்னா மொத்தமாக அதில் லேடியே இல்லை படத்தில், ஏதாவது ஒரு கேரக்டர் லேடி கேரக்டர் வேணும்னு சகோதரியாக வச்சுக்கலான்னு. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா வீரப்பனோட பங்காளி பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பங்காளி குடும்பத்தை தான் வீரப்பன் வந்து மொத்தமாக அழிச்சிட்டான். அது ஒரு இது உண்மையான இது. சரி, அது ரெண்டுத்தில் எதுவாக வைக்கலாம் அப்படின்னு வரும்போது வேண்டாம். அப்போ மன்சூர் அலிகான் வந்து ஒரு நல்ல பெண்கள் மேலே இது இல்லாத ஒருத்தனை காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு ஹீரோயின் வேணும்னு வந்தேன். அப்போ ரம்யா கிருஷ்ணன் நான் சொல்லும்போது என்னென்னா, ரம்யா கிருஷ்ணன் வந்து சென்டிமெண்ட்டாக நம்ம தெலுங்கு இப்போ எந்த படம் ஓடலன்னு நம்ம இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் வாங்கினவர் வந்து நர்சாரெட்டி, சிஎல் நர்சாரெட்டி, இதயத்தை திருடாது, அதெல்லாம் அவர் தான் ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர். அவர் வந்து இல்லை ரம்யா கிருஷ்ணன் போடவே கூடாதுன்ட்டார். ஏன்னா அந்த அம்மா அயன் லெக் அந்த அம்மா நடித்தா படமே ஓடாது அப்படின்ட்டு. சரி உங்கள் இஷ்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரணியா நாங்கள் போன பிறகு இன்னும் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். அங்கே போன பிறகுனா இது மாதிரி இந்த ட்ராவல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு கஷ்டம். அப்புறம் அந்த காஸ்டியூமில் எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணாமல் சொன்னேன், இது வந்து படத்தில் லேடிஸே இல்லை, அப்புறம் லேடிஸ்ன்னு தெரியறதுக்காக ஒரு காஸ்டியூம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏதோ விஜய் சார்கிட்ட பேசினாங்க, என்கிட்ட பேசல. அவர் விஜய் சார் சொன்னார், அவங்களுக்கு ஏதோ வயிற்று வலிங்கிறாங்க, ஒரு நாள் போயிட்டு வரணுங்கிறாங்க. சரி ஓகே சார் போயிட்டு. அப்புறம் வந்து இவங்க வேறு ஆள் இல்லை. இப்போ நான் சொல்லிட்டேன் 90 நாள் என் கூடவே இருக்கணும். ஷூட்டிங் எடுக்க மாட்டேன், எனக்கு கேட்கக்கூடாது, எங்கே ஒன்றாலும் எடுப்பேன். ஏன்னா அவங்க என்னென்னா அந்த அழகுக்கான தேவைப்படுறாங்க. எங்கெங்கெல்லாம் எனக்கு அழகான ஃப்ரேம் இருக்கோ அதை நான் அவங்கள வச்சு ஷார்ட் எடுப்பேன். அப்போ 90 நாளும் கூடவே வரணும். மார்க்கெட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, அழகான ஒரு பெண் வேணும் அப்படின்னா. இப்போ அவங்க அப்போது படம் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா. விஜயகாந்த் சார் படம் புலன் விவசாயம் இருக்குன்னு டைரக்ட் பண்ணிக்காரு அவங்க படம் அப்படின்னா அவங்களும் வந்துட்டாங்க. வந்து அது படத்துக்கு அப்போ வந்து ஒன்றா அவங்களுக்கு இந்த வெற்றி தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட வெற்றிக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து மிக ஒரு முக்கியமான காரணம். எப்படி தியாகத்தலைவனோட வசனங்கள் எப்படி இதுவோ அது மாதிரி இந்த அந்த ஆட்டமாக தேரோட்டமாக வந்து அந்த பீட் வரும்போதே இன்னைக்கு ட்ரெய்லரில் பீட் வரும்போதே தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் வருது. அப்போது அது வந்து அவங்களுக்கு கூட எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு வெறி இருந்ததோ அவங்களுக்கும் இந்த இதுவெல்லாம் இருக்குது. இந்த அவமானத்தெல்லாம் சந்திச்சிருக்காங்க இல்லையா, வேண்டாம் நிற்கிறாங்க. அப்போது அது ஃபஸ்ட்டு வரும்போது அந்த க்ளோஸ்அப் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபெமினாக நின்னாங்க அவங்க. அப்படி நிற்கும்போது நான் சொன்னேன், இல்லைம்மா ஒரு நீ வீரப்பனை கொல்லணும், வீரப்பன் இங்கே வரப்போறார் கொல்லணும், வீரப்பன் குடும்பத்தையும் அழிச்சவன், அதுக்கு ஒரு லுக் வேணுமா. அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே லுக் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன், அப்புறம் ரம்யா இன்னும் அந்த படத்தில் வேணான்ட்டாங்க, நீ ஒரு சென்டிமெண்ட் இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. என்ன அவர் இங்கே நிற்கிறார், அவர் எப்படி பார்ப்பனி சொல்லு அப்படியே மாத்திச்சு வர கேரக்டர். அங்கத்தான் அவங்க அந்த உக்ரங்கிறது நான் அப்போதான் அவங்களுக்கு கொண்டு வரேன். நான் அப்படி வரும்போது அப்புறம் வந்து அந்த ரெஸ்டவர்னும் ஸ்டில்ல காமிச்சு, எங்கே பாரு உன்கிட்ட வேற ஒரு இது இருக்கு, நீ சும்மா வந்து அந்த இதுவே வந்து ஹீரோயின் மாதிரியே நிற்க ட்ரை பண்ணாத, ஒரு ஆண்மைத்தனமான ஒரு இது உனக்கு இருக்கு, அதை வெளியே கொண்டு வா
அப்படின்னு அந்த ஸ்டில்லை எடுத்து காமிச்சு அதுக்கப்புறம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டில் ஓப்பனிங் ஷாட்டில் வந்து அந்த இது அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஆமா எடுத்து ஆமா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெஞ்சன்ஸ் அதில் தெரியும். ம். அப்போ அந்த அவமானங்கள் தான் மனிதனை வந்து நம்மளை வந்து வெற்றி பெறுவதற்கு காரணமே நம்ம சந்திக்கிற அவமானங்கள் தான். அந்த அவமானங்களில் நம்ம தோற்று போயிடக்கூடாது, அதை எதிர்கொள்ளணும். அதை எதிர்கொள்றதுக்கான தைரியத்தை நான் அன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க அது வந்து அப்படியே அடிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய காரணம் அந்த படம் சாங் வந்து. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து 1990 சார் 34-35 வருஷம் ஆயிடுச்சு, அப்பயே வந்து ஹாலிவுட் ஸ்டைல்ல வந்து படம் எடுத்துட்டீங்க. இப்ப அந்த மாதிரி எடுக்க முடியலையே, அப்படியே உங்களோட கை காலை கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதா உங்களுக்கு? ஏன்னா அந்த டைம்லயே எடுத்துட்டீங்க நீங்க. நிச்சயமா இப்போ எனக்கு என்னென்னமா, எனக்கு வந்து நான் படம் பண்ணால் ஒரு மிஷனாக தான் பண்ணுவேன். ஒரு மிஷன், சும்மா இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து இது என்னால் முடியாது. அது ஓடுதுங்கிறதால அது மாதிரி படம் என்னால் இருக்க முடியாது. அது மாதிரி படம் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் அதனோட படத்தோட டைரக்டராகவோ இல்லை அதுக்கு மேக் பண்ணுற டைரக்டராகவோ நான் இருக்க முடியாது. அதுதான் என்னோடய மைனஸ். இப்போது அதுபோல் ஒரு படம் இப்போ எப்படி கேப்டன் பிரபாகரனோ அது மாதிரி மக்களாட்சி அது மாதிரி ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போ ஷூட்டிங் போக வேண்டியது, அது 2-3 விஷயத்தால் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், அது செட் பண்ணாமல் என்னால் வெளியே வர முடியல. அது ஒரு வருஷமாக வந்து அதனால் அதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நான் வந்து வெகு சீக்கிரத்தில் இந்த படம் நான் ஆரம்பிப்பேன். அது நல்ல வேலை இப்போ நான் வந்து மறுபடியும் நான் ஒரு டைரக்டர் அப்படி இருக்காங்கிறத இப்போ 2K கிட்ஸுக்கும் ப்ரெசென்ட் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் அதனால தான் தள்ளி வந்ததுன்னு கூட நான் நினச்சிக்கிறேன். சரி, ஒரு கெட்டதில் ஒரு நல்லது இருக்கும். புலன் விசாரணை ரிலீஸ் ஆகும்போது ரஜினி சாரோட பணக்காரன் ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் தள்ளி தளபதி ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் செம்பருத்தி ரிலீஸ் ஆகும்போது வந்து அவரோட படம் மன்னன் ரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி வந்து அப்போ எல்லாமே நிறைய படம் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அது மாதிரி நினச்சிட்டேன். சரி பரவாயில்ல விடு, நம்ம வந்து அன்னைக்கு செம்பருத்தி ரிலீஸ் ஆகும், மன்னன் ரிலீஸ் ஆச்சு, இப்போ கூலி ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகும். அப்படி வந்து ஒரு இதோ வந்துட்டே இருக்குன்னு இப்போவும் அந்த படம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு மற்றவங்க சொல்லும்போது உண்மையிலே எனக்கு சந்தோஷம். சூப்பர் சார். எப்போவுமே வந்து சினிமா வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு சில கதைகள் வந்து ரொம்ப சூப்பராக அது பயங்கரமாக ஓடுன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு சில டைம் பார்த்தா அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கும் ரசிகர்களுக்கு. ஒரு சில டைம் வந்து ஓகே இது ஒரு மாதிரி ஆவரேஜாக இருக்குது, ஓகே இது நல்லா ஓடும், ஆனால் அதை தாண்டி பிளாக் பஸ்டராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் எடுத்தேன், ஆனால் இது வந்து ஒரு சரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணல அப்படின்ற ஒரு படம் ஏதாவது இருக்கா சார்? 2 படம் இருக்குங்க. ஒன்று அதிரடி படை, இன்னொன்று ராஜஸ்தான். இது வந்து ராஜஸ்தான். அது 2மே வந்து நான் வந்து ரொம்ப இது பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எப்பவுமே அதிரடி படை எடுக்கும்போது வந்து ஒரு லெசன் எனக்கு, உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவோ இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவோ நான் இருக்கக்கூடாது. நானாக இருந்தால் அது வெற்றி பெறுவோம். மற்றவங்களுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும்போது வெற்றி பெற முடியாதுங்கிறது நான் அந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டு படம். அப்போ தெலுங்கு படம் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக அதில் வந்து இதில் எப்படி வந்து ஹீரோயின் இல்லையோ, அது இந்த படத்தில் ஹீரோ கிடையாது. ஒரு பெண்ணு, ஒரு கலெக்டரோட பெண்ணு, அந்த பெண்ணு வந்து கலெக்டர் வந்து அம்மா இறந்துறாங்க, அதுக்கு அந்த பெண் வந்து அம்மாவோட மரணத்துக்கு பழி வாங்குறான். இதுதான் கதை நான் எடுத்துக்கிட்டு பண்ணி ஷூட்டிங்லாம் போன உடனே அப்போது சுமன் வந்து அப்போது அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். அப்போ அவருக்கு நாங்கள் ஒரு 1 லட்சம் தான் அவரோட சம்பளம். அது மாதிரி ஒரு சின்ன இதில் இருந்தார். நாங்கள் படம் ஆரம்பித்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு அதில் வரும்போது அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடுது. அப்போ 1 லட்சத்துலேருந்து அவர் சம்பளம் 50 லட்சமாக மாறுது. ஆனால் அவர் எங்கிட்ட அதுக்கு மேலே வாங்கலை, 1 லட்சம் தான் வாங்கினார் அவர். அப்போ என் கூட வந்து தெலுங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் உங்களுக்கு தெரியாது சார், தெலுங்கு படம் உங்களுக்கு தெரியாது, இப்போ சுமனை போட்டு நீங்கள் வந்து இங்கே ஹீரோ என்று ரோஜா போட்டு நீங்கள் வந்து இது காம்பினேஷன் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க சார், படம் ஓடாது சார் அப்படின்னு சொல்லி என்னோடய கருவை வந்து அவங்க வந்து மாற்றுறாங்க. நான் எப்போவுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அப்போ என்னென்னா, சரி அட்ஜஸ்ட் பண்ணால் அப்போ அதுதான் இது என்னென்னா, அந்த வெற்றி வரும்போது நமக்கு காம்ப்ரமைஸ் வந்துடும். சரி வெற்றி பெறணுங்கிற ஆசை வந்துடும். நம்ம நினச்சதை எடுத்து வெற்றி பெறுவதுங்கிறது ஒன்று, வெற்றி பெறுவதற்காக நம்ம நினைக்கிறது ஒன்று இல்லையா. அப்போ இது வந்து இப்படிலாம் பண்ண அவங்க நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இல்லை வந்து ஆனால் நம்ம தான் டிசைட் பண்ணுறோம், அவங்க சொன்னாலும் நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது சார், தெலுங்கு படம் இது, தெலுங்கில் சாங்கில்னா ஹீரோயின் அது மாதிரி ஓடா சார்னு சொல்லி அதை நான் வந்து அப்போ கதையை மாற்றுறேன். அப்போ கொஞ்சம் மாற்றி அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோயின் அப்படி மாதிரி வந்து சாங்ஸ் டூயட் வரும்போது அந்த வீரியம் குறைஞ்சி போகுது, அந்த அந்த இது குறைஞ்சிடுது. அது வந்து அதோட வெற்றி, அது அந்த படம் ஒரு லெசன். ஆனால் அந்த படத்துக்கும் நான் வந்து உழைச்ச கேப்டன் பிரபாகரனோட அதிகமான உழைப்பு அந்த படத்துக்கு. அந்த படம் கூட வந்து அண்ணாமலை ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த படமே 2.5 crores தான் பிஸ்னஸ். என்னோட படம் 4.5 crores பிஸ்னஸ். ஏன்னா வந்து புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், செம்பருத்தி 3 சில்வர் ஜூப்ளி. ரஜினி சார் படத்தை விட அதிகமான மார்க்கெட் அப்போ.
அதிக பிஸ்னஸ் இந்த படம். ஓகே. அப்போ அதுவே அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல. இப்போ டைல்யூட் ஆகுது இல்லையா? தமிழில் பார்த்தோம் தெலுங்கு படம் மாதிரி இருக்கான், தெலுங்குல பார்த்தோம் தமிழ் படம் மாதிரி இருக்கான், எந்த படம் ஒரிஜினல். அப்போ டிசைட் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து டபுள் லாங்குவேஜ்லாம் வேண்டாம், ஒரு லாங்குவேஜில் எடுப்போம், அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அது வந்து எனக்கு அது ஒரு மைனஸ். அப்புறம் வந்து ராஜஸ்தான் வந்து அது உண்மையே ஒரு பிரம்மாண்டமான சப்ஜெக்ட்டு தான் பண்ணோம். அங்கே என்ன ஆச்சுன்னா வந்து விஜயசாந்தி ஒரு ஹீரோங்க. இப்போ கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு படம் எனக்கு அரசியல் ஒரு படம் ஓடல. அப்போது என்னோடய சேயிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? சரத் சார் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், எனக்கு எந்த இது பண்ணதில்லை. ஆனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, அப்போது 2 ஹீரோ வச்சு பண்ணுறதுக்கு, அப்போது எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த படம் ஓடாது. அது வந்து அப்போ விஜயசாந்தியோட எண்டில் வரும்போது சின்ன ஒரு இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ விஜயகாந்த் சாரோட வரும்போது வந்து அவர் வழி காமிச்சிக்கல, இவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது என்ன, அவங்களுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணணும், ஹீரோவுக்கு ஒரு ஃபைட்டு, அவங்களுக்கு ஒரு ஃபைட்டு டிவைட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு ஒரு ஹீரோ தான் இருக்கணும், டபுள் ஹீரோ இருக்கக்கூடாது என் படத்தில். அது செட் ஆகாது. அதில் அப்படியே பண்ணு. ஆனாலும் வந்து எப்படியும் அந்த கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி கண்டென்ட்டு, அது ஓடாது. எனக்கு வருத்தம். அந்த உழைப்புக்கு நான் ஓடி இருக்கணும். அது உழைச்ச உழைப்பு இது ரெண்டுமே இது. செம்பருத்தி வந்து நான் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணணும். ஏன்னா புலனவிசாரணை கேரக்டர் ஒரு ஹீரோஸோடு பண்ணுறோம், இனிமேல் ஹீரோக்கு வச்சு பண்ணக்கூடாது, ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணால் தான் டைரக்டருக்கு வேலை வரும், இல்லாட்டா அந்த வெற்றி அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு சின்ன படம் பண்ணணும் தான் நான் வந்து. ஆனால் அதனோட வெற்றி வந்து எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வெற்றி. அது வந்து இதாச்சு. அது வெற்றி நான் எதிர்பார்க்காத வெற்றி பெறும்னு நினச்சேன். ஆனால் அந்த வெற்றிங்கிறது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், எஃப்எம்எஸ்லாம் வந்து அப்படி ஓடிச்சு அந்த படம். சார் இப்போ வந்து நான் கேப்டன் பிரபாகரனில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காஸ்டிங் தாண்டி மன்சூர் அலிகான் வந்து ஒரு இர்ரீப்ளேஸ்பிளான ஒரு பில்லர். அவர் இப்போ வரைக்கும் கிராட்டிடியூடோட இருக்காரு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ஒரு ஃபோட்டோ போட்டு அப்லோட் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக வந்து நான் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கிற மாதிரி. ரோஜா இல்லாம கூட நான் படம் எடுத்திருக்கேன், ஆனால் மன்சூர் அலிகான் இல்லாமல் நான் படமே எடுத்து அவனை பார்த்த பிறகு. ஓகே. ஒரு மற்றவங்களுக்கு வந்து வேற, ஆனால் எனக்கு வந்து ஒரு போன ஆர்டிஸ்ட் அவர். மன்சூர் வந்து இஸ் கிரேட் ஆர்டிஸ்ட், ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டம். அவர் காட்டார். நீங்கள் அவரை வந்து சரி பண்ணி கொண்டு வரணும், இல்லைன்னா வந்து செட் ஆக மாட்டார். அது மாதிரி ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக வந்து அவரை வந்து நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு வில்லனே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களாமே, அவர் ஃபெமினைன் டச்சா மாதிரி. அவர் வந்து அப்படி கொஞ்சம் மீஸ் அங்கங்கே வரும், இந்த சார்லஸ் பிரான்ஸ் அப்படி இருக்கும், இங்கே தாடி இருக்காது. அவர் பேசும்போது அப்படி பேசுவாருங்க, அது லேடி மாதிரி எனக்கு ஒரு சின்ன, அது வாய்ஸ் வேறு கீச்ச குரலாக இருக்கும் கொஞ்சம். அது இது மாதிரி ஒரு நாள் கூட ஒரு க்ளோஸ்அப் எடுக்க முடியாது. அண்ணா ரெடிண்ணா, டேய் நில்றா கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரி, அதனால் நான் வந்து ஆக்சுவலாக வந்து கரிகாலன் இருக்கல, அவரை வச்சு தான் போகிறதுன்னு ஒரு 3 பேரை கொண்டு போயிட்டேன். 3 பேர் நியூ ஃபேஸ் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எந்த வில்லனை போட்டாலும் அந்த வில்லனோட இமேஜ் அவங்களுக்கு வந்துடும். இந்த வில்லன் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத கொடூரமான ஒரு வில்லனாக இருக்கணும். அப்போ ஒரு நியூ ஃபேஸ் போட்டு அவங்களுக்கு நம்ம கேரக்டர் டெவலப் பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன். கரிகாலன், மன்சூர், முதல்ல கரிகாலன் அந்த இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். அந்த மேலே எல்லாம் கேட்டார் போட்டு 2 நாள் வேறு ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணும்போது என்னென்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஷியஸ் இருக்குது. நம்ம சொல்கிறாரு, ரீப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நம்ம சொல்கிறத ரீப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு 70-80% கொண்டு வராரு. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சோல் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரின்ட்டு இவரை போட்டு மன்சூரை போட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து மன்சூருக்கு வந்து சும்மா அந்த கெட்டை போட்டு விட்டேன். எனக்கு என்ன இப்போ இந்த கெட்டப் வேணுமோ அதை கெட்டை போட்டு ஷூட்டிங் எடுக்கலை நான். விட்டு அவர் அப்படியே திரிய விட்டேன். கண்ணில் அந்த கான்டாக்ட் லென்ஸ்லாம் எல்லாம் போட்டு கெட்டப் போட்டு திரிய விட்டு கண்ணில் போட்டு அவன் அந்த காட்டுக்குள்ளே அப்படி சுற்றிட்டே இருப்பான். எப்படி இருப்பார்னா வீரப்பாக்கு சுற்றுற மாதிரியே சுற்றிட்டு இருப்பான். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து என்னென்னா இப்போ அவர் காதில் வந்து கடுக்கன் மாதிரி போட்டிருந்தோம். இப்போ இந்த இது இருக்காது இல்லையா, அவங்க ஜென்ஸுக்கு ஹோல் இருக்காது இல்லையா, அதனால் ஒட்டி தான் வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் சுற்றின உடனே அது கீழே விழுந்துருச்சு, காஞ்சி அது கீழே விழுந்துருச்சு. இப்போ யூனிட்டில் இவர் யாரும் மதிக்க மாட்டாங்க. சும்மா அவங்களுக்கு தெரியும்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது, சும்மா காஸ்டியூம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கும். அப்போ வந்து அந்த காஸ்டியூம் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, ஏய் அந்த இது கம்மல் எடுங்கிறான், கீழே அப்படி விழுந்துருக்குல்ல. அவன் சொன்னான், ஏ நீ எடு, நீ எடுக்க மாட்டியா அப்படின்ட்டான். டேய் நீ எடுத்துக்கடா அப்படின்ட்டான். அம்மா
பல்லாருன்னு ஒரு அரமா. ஆ. டேய் வீரப்பங்கிட்ட பேசுற ஞாபகம் வச்சுக்க நீ. நான் யப்பா. தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் முடிவு பண்ண இவன் தான் வீர. அன்னைக்கு அந்த அரை மட்டும் விழாம இருந்திருந்தா அவன் அப்படியே வாழ்றான். அவன் வீரப்பன் நான் அவ்வளவுதான். அது அந்த இதுல இருந்து அவன் வெளியே வர மாட்டான். அப்ப எனக்கு அதுதான் தேவைப்பட்டது. அப்ப நம்ம எதையும் மாத்திக்கலாம். இந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து டப்பிங் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலான்னு. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மைனஸால் தான் அவனை பண்ணல மன்சூர்னு. ஆனால் நீங்கள் பாருமா, அவன் கத்தனானோ இது பண்ணணும், அந்த கேரக்டர் மெதுவாக அந்த வாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த இதுக்கு கொண்டு வந்து ஸ்டைலை கொண்டு வந்து அப்படி வந்து இப்ப வரைக்கும் எனக்கு பார்த்தா டெரரா இருக்கும். அதுவும் அவர் கொலை பண்ற சீன்ல பாப்பறேன் இப்படி வந்து அந்த கோழியை வெட்டுற மாதிரி அப்பா ஆக்ரோஷமா. கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட்மா, கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் மன்சூர். சார் இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சில படங்கள் வந்து ஒரு வெற்றி அடையுது அப்படின்னா ஒரு 3 நாள் ஒரு 4வது நாள் சக்ஸஸ் மீட் வச்சிடுறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஃபேன்ஸுக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த படத்தினுடைய இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு 50 crore 100 crore போட்டால் இது வந்து ஹிட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கான ஒரு வெற்றியோட அளவுக்கோட இது இருக்கு. பட் அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி சில்வர் ஜூப்ளிலாம் கொடுக்குறப்போ அப்போ இருக்கிற அந்த வெற்றி எப்படி சார் இருக்கும்? எதை வச்சு சார் நிர்ணயம் பண்ணுவேன்? ஓகே சார், இப்போ கேப்டன் பிரபாகரன் 50 நாள் ஓடி இருந்தா அது வந்து தோல்வி படம். தோல்வி படம் 50 நாள் ஓடி 50 நாள் ஓடினா தோல்வி படம். ஓகே. ஒரு 75 நாள் ஓடினா ஆவரேஜ் ஃபிலிம். எல்லா படமே விஜயகாந்த் சார் வந்து ஒரு 10 வீக்ஸ் போயிடும், ஒரு 75 நாள் ஓடிடும். தோல்வி 50 நாள் எப்படியாவது 50 நாள் ஓட்டுவாங்க. அதனால 35 நாள் 40 நாள் ஓட 50 நாள் வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் தோல்வி. படுதோல்விங்கிறது வந்து ஒரு 2 வாரத்தில் எடுத்துரும். அது மாதிரி படம் ஏதாவது 1-2 தான் வந்திருக்கும். வெற்றி படங்கிறது வந்து 100 நாள் ஓடினா தான். சில்வர் ஜூப்ளி ஓடினா தான் அந்த படம் வந்து உண்மையான வெற்றிங்கிறது. சில்வர் ஜூப்ளி தான். 100வது நாள் வந்தால் வெற்றின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 3 நாள் கொடுக்குற வெற்றி இருக்கு இல்லையா, அது சில்வர் ஜூப்ளி ஓடினா தான். அது 175 நாள் அந்த படம் ஓடினா தான் அது அந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி. ஓகே, அப்பதான் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்றது இருக்கும். சூப்பர் சார். அண்ட் அதே மாதிரி இப்போ ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு சார். சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் இருக்கு, சிஜி இருக்கு. நீங்க சொல்லும் போது அவ்வளோ வந்து லொகேஷனுக்காகவே வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க ஒரு 5-6 மாசம். ஸோ இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் அப்போ இருந்திருந்தா என்ன மாதிரியான படம் வந்து எதிர்பார்த்துருக்கலாம் உங்கள்ட்ட இருந்து? ஆமாம், அப்போ இருந்திருந்தா அது இங்கிலீஷ் படமே நான் எடுத்திருப்பேன். இங்கிலீஷ் படமே, ஹாலிவுட் படம் மாதிரிலாம் இல்லை, படமே. நேஷனல் சினிமாவுக்கு நான் வந்து சேலஞ்சு கொடுத்தேன். அப்போ இந்த வசதிகள் இருந்தால் இன்டர்நேஷனல் சினிமா நான் எடுத்து காமிச்சிருப்பேன். ஓகே, இப்போ எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமா. இப்போ இருக்கிற வசதிக்கு நான் வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாமே இன்டர்நேஷ்னல் சினிமா எடுக்கலாம். ஒன்லி நமக்கு தேவை கண்டென்ட்டு, டெக்னிக்கல் நாலேஜு, நமக்கு ஒரு யூனிட்டு, நல்ல ப்ரொடியூசர். அது இருந்ததுன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் சினிமா நம்ம என்ன எடுக்கலாம். ஆமாம், இங்கேயே எடுக்கலாம். இப்போ வந்து ஹாலிவுட் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஹாலிவுட் இப்போ எல்லா ஊருக்கும் வந்துடுச்சு, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை. ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன் இப்போ முன்னாடி இன்டர்நெட்டுங்கிறது வந்து எங்கே இருந்தது? இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாத ஊர் எங்கே இருக்குது? முன்னாடி இந்த ஃபோனு தான் இன்றைக்கி உலகத்தை நம்ம கற்றுக்கொள்வது. இப்போ என் டாக்டர் போய் இறங்க போகிறாங்க, யூஎஸ் போயிருக்காங்க. இப்போ வந்து அவங்க இறங்கினாங்களா இல்லையா, இறங்கணுன்னு எனக்கு இது வந்துடும். ஸோ அவங்கள ரீச்சுட்டு வந்துடும். உடனே நான் அவங்களோட வீடியோவில் பேசலாம். முன்னாடி நான் வந்து ஒரு கடிதம் போட்டால் போய் சேர 15 நாள்லேருந்து 45 நாள் ஆகும். ஏறுனா வந்து 1 வாரம் ஆகும். ஃபுல்லாக ஷிப்பில் போனால் 40 நாள் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து 2வது வினாடியில் நான் வந்து அதை இது பண்ணலாம். ஏன் இப்போது இருந்ததுன்னா இன்றைக்கி டைரக்டர் மட்டும் போதும், வேறு கண்டென்ட்டும் டைரக்டர் இருந்தால் போதும். நீங்கள் இன்றைக்கி பென்னர் கூட எடுக்கலாம். சூப்பர் சார். ஆக்சுவலா இப்ப கேப்டன் பிரபாகரன் வேற ரீரிலீஸ் ஆக போகுது. பட்ஜெட் வசூல் வந்து ஆச்சுன்னா அடுத்தடுத்த நிச்சயம் வேற மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணும்போது இது வந்து எல்லாரையுமே நான் வந்து யாருடைய சவாலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். யாருடைய சவாலும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் அந்த இதுவும் அப்டேட்டும் என்கிட்ட இருக்குது. நிச்சயமாக நான் வந்து அவங்க இன்னைக்கு வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. வயதுக்கும் சினிமாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோர் இது வந்து. அதனால் வந்து அது அப்டேட் பண்ணிக்கணும். நான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி அப்டேட்டாக என்ன இருக்குது சினிமாவில், உலகத்தில் என்ன இருக்குங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம மக்களுக்கு என்ன வேணுங்கிறது நான் இது பண்ணணும். நீங்கள் வந்து இங்கே இங்கிலீஷ் படம் எடுக்கிறேன்ட்டு வந்து அந்த படத்தை இங்கே எடுக்கக்கூடாது. இங்கிலீஷ் படமாக பார்ப்பான், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கலாம். இங்கிலீஷ் படத்தை எடுக்கிறது இங்கே ஏன்னா இங்கிலீஷ் படம் முன்னாடி காப்பி அடிச்சானா எனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்த உடனே அவன் வந்து இந்த போஸ்டர் அந்த போஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஆமாம், அதனால் வந்து அது இமேஜ் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இப்போது நான் 2வது படித்தது தான் வந்து 2 4ங்கிறது நான் 2வது படித்தது தான். நான் இப்போ அதுக்காக 2 4 நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் மறுபடியும் 8 16 தான் போடணும் தவிர 2 4ங்கிற ஆன்சர் எழுதக்கூடாது. அதுதான் காப்பி அடித்தது. எல்லா திரைப்படங்களும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படி என்னை ஷோலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சோ, பாபி என்னை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சோ, அது மாதிரி எல்லா படைப்பாலையும் நல்ல திரைப்படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது தவறு கிடையாது. நான் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் வந்தேன்னு யாரும் நீ சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதால தான் நீ சினிமாவுக்கு வந்த. ஏன்னா
அவ்வளோ கஷ்டம் இந்த சினிமா வந்து. நீ லவ் பண்ணலைன்னா இந்த சினிமாவை நீ எடுக்க முடியாது. அப்போ லவ் பண்ணுறீங்கன்னா அந்த சினிமாவை உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு திரைப்படம் உன்னை பாதிச்சிருக்கும். அப்போ என்னை பாதிக்கலன்னு யாரும், எந்த இயக்குனரும் எந்த நடிகரும் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த முதல் 2 படத்துக்கு எப்படி நீங்கள் தயாரானீங்க அப்படின்றத சொன்னீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தது ஒரு அஸ்பைரிங் டேரக்டர் பார்க்குறாங்கன்னா ஓகே நம்மளுடைய படத்துக்கு இவ்வளோ ரெடி ஆகணும் போல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சரி இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் அடுத்த படம் தயார் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி இயக்குனராக இருக்கீங்களா இல்லை இன்னும் வேகமாக ஓடுறீங்களா? இன்னைக்கு நான் வந்து முதல்ல வந்து ஒன் டே மேட்ச்சில் வந்து 250 ரன் அடிச்சிட்டா அது சேசிங் கஷ்டம். இப்போ 400 அடித்தா கூட ஆப்போனண்ட் வந்து 401 அடிக்க தயாராகிட்டான். இப்போ அந்த டீம் வந்து நீ 400 அடித்தா வெற்றி இல்லை, அப்போ 250 அடித்தாலே வெற்றி. நான் வந்து 75 நான் எடுத்த உடனே நான் தான் வந்து டாப்பர் என்னோட ஸ்கூலில். ஆனால் இன்றைக்கி வந்து 99க்கும் 100க்கும் நடுவுலேயே 100 பேர் இருக்கான். ஸோ அந்த அளவு இப்போ பத்தாது. அதை விட வேகமாக ஓடக்கூடிய இயக்குநர்களும் அதை விட அதிகமாக யோசிக்கக்கூடிய இயக்குநர்களும் எனக்கு வந்துட்டதால் நான் அதை விட பல மடங்கு நான் என்னை தயார்படுத்திட்டா தான் நான் போட்டியில் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக நான் அதை தயார்படுத்திட்டு தான் உள்ள இறங்குவேன். ஸோ ஸ்வீட் சார், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த சிறப்பு தினத்தில் எங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு வகையில் என்கிட்ட இருந்த அந்த பழைய உத்வேகத்தை கொண்டு வர்றதுக்கும் இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்கான அந்த சந்தோஷத்தை நினைவு பண்ணுறதுக்கும் உங்களோட பேட்டியை வந்து ஒரு காரணமாக அமைஞ்சது. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. நன்றி. மறுபடியும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இயக்குனராக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.